மட்டக்களப்பு நகரில் உணவகம் தீக்கிரை. முன்னாள் ஜனாதிபதியின் மகனின் சொகுசு கார் கடத்தல் மோசடி அம்பலம். சிஐடி அதிரடி விசாரணை. எரிபொருள் இறக்குமதியில் ஊழல். 400 ரூபாவுக்கு மேல் விற்கப்படுவதாக சம்பிக்க ரணவக்க சாடல். புத்தளத்தில் சோகம். தோணி கவிழ்ந்து 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி. ஆன்லைன் சூதாட்ட மோகம். 25 லட்சம் கடன் சுமையால் கடலில் குதித்து வாலிபர் தற்கொலை. ஹரகட்டாவை விடுவிக்க மனைவியிடம் சொகுசு ஹோட்டலில் லஞ்சம். 3 சட்டத்தரணிகளுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான். நீதிமன்றம் மூலம் தண்டனை உறுதி என அமைச்சர் ஆனந்த விஜயபால அதிரடி. பாகிஸ்தானில் பயங்கரம். பயிற்சி மைய கூரை இடிந்து விழுந்து 14 சிறுவர்கள் பரிதாப பலி. காய்ச்சலுக்கு ஒரே தடவை சிகிச்சை. உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரிக்கை. இலங்கையில் 40% மக்கள் இன்னும் வரி வரையில் சிக்கவில்லை. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தகவல். மட்டக்களப்பு நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பார்வீதி உணவகம் ஒன்றில் நேற்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் அந்த உணவகம் பெருமளவில் சேதமடைந்துள்ளது. உணவகத்தில் திடீரென தீ பரவியதை அடுத்து ஊழியர்களும் அப்பகுதி மக்களும் தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கினர். மட்டக்களப்பு மாநகர சபை தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. மின்னொழுக்கு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகிக்கப்படுகிறது. இத்தீ விபத்தினால் உணவகத்தில் இருந்த தளபாடங்கள், சமையல் உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை. நகரின் முக்கிய வீதியில் ஏற்பட்ட இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதுடன் சம்பவம் குறித்து மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் சுங்கவரி ஏய்ப்பு செய்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்களை நாட்டிற்குள் கடத்திய பெரும் மோசடி குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணையை தொடங்கியுள்ளது. முந்தைய அரசாங்கங்களின் காலத்திலிருந்தே இந்த கடத்தல் கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டு வந்துள்ளமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பல்வேறு கொள்கலன்களில் மறைத்து கடத்தி வரப்பட்ட இந்த சொகுசு வாகனங்களை பல அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் இந்த வாகனங்கள் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடத்தப்பட்ட வாகனம் ஒன்றை சிஐடியினர் அண்மையில் பறிமுதல் செய்த போது அதன் உரிமையாளர் அது முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு சொந்தமானது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கடுமையான சட்ட விதிகளால் வரியை செலுத்தி அந்த வாகனத்தை மீட்க முடியாத நிலை கடத்தல்காரர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மகா கடத்தல் மோசடி தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு அழைப்பாணை விடுவித்துள்ளதுடன் அவர் வரும் வாரத்தில் சிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் இறக்குமதிகளில் நிகழ்ந்துள்ள பாரிய ஊழல் காரணமாகவே இலங்கையில் தொடர்ந்தும் அதிக விலைக்கு எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதாக முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவருமான பாட்டலை சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். உலக சந்தையில் விலை வீழ்ச்சி அடைந்துள்ள பின்னணியில் எவ்வித வரிகளுமின்றி 1 லிட்டர் பெட்ரோலை 220 ரூபாவிற்கும் டீசலை 235 ரூபாவிற்கும் கொழும்பு துறைமுகத்தில் இறக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு இருக்கையில் 400 ரூபாவிற்கும் அதிக விலையில் தொடர்ந்து எரிபொருட்களை விற்பனை செய்யும் விலை சூத்திரத்தை அரசாங்கம் நாட்டிற்கு வெளிப்படுத்த வேண்டும் என அவர் சவால் விடுத்துள்ளார். டிராபிகுரா உள்ளிட்ட நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு டீசல் கொள்வனவு செய்யப்பட்டதன் மூலம் பாரிய ஊழல் நடந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த தோல்விகளை மூடி மறைக்க அரசாங்கம் மக்களை பழிவாங்குவதாகவும் விமர்சிப்பவர்களை ஒடுக்க முயல்வதாகவும் சாடியுள்ளார். எனவே பங்கீட்டு முறைமை போன்ற பழைய வழிமுறைகளை விடுத்து பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் மக்களுக்கு அரசாங்கம் தகுந்த நிவாரணங்களை வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். புத்தளம் வனாத்தவில்லு மங்களபுரவில்லு பகுதியில் தோணி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 11ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். பண்டாரநாயக்கபுர தேசிய பாடசாலையில் தரம் 11இல் கல்வி பயின்று வந்த சலிச கவிஷான், சேதன விஷ்மித, திலேன் மிகிரங்க மற்றும் தேஷான் புத்திக ஆகிய மாணவர்களே இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஆவர். சம்பவத்தன்று பாடசாலையில் சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட சிறப்பு வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அதற்கு செல்லாமல் 5 மாணவர்கள் தாமரை மலர்களை பறிப்பதற்காக தோணி ஒன்றில் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக தோணி கவிழ்ந்ததில் 5 பேரும் நீரில் மூழ்கியுள்ளனர். அவர்களில் ஒருவர் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் ஏனைய மாணவர்கள் வனாத்தவில்லுவ மற்றும் புத்தளம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். அண்மை காலமாக நீரில் மூழ்கி
பலியாகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து வனாத்தவிலு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி அகங்கம கபாலான பகுதியில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஆன்லைன் சூதாட்டத்தினால் ஏற்பட்ட கடன் சுமை காரணமாக கடலில் குதித்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அகங்கம தித்தங்கல்ல பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான இவருக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருந்த அவர் நேற்று காலை கபாலான பகுதியில் உள்ள சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் பின்புறமாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு கடலில் குதித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடலில் மிதந்த அவரது சடலத்தை மீட்ட போலீசார் உறவினர்களின் உதவியுடன் அடையாளம் கண்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து அகங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல பாதாள உலக குழு தலைவரான ஹரகட் என்பவரை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்காக அவரது மனைவியிடமிருந்து துபாயில் வைத்து பெருந்தொகை பணத்தை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படும் 3 சட்டத்தரணிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. புரவேசிய அமைப்பின் அழைப்பாளர் ரவீந்திர நிஷங்கவினால் இந்த முறைப்பாடு நேற்று கையளிக்கப்பட்டது. திஸ்ஸ வேரகொட, புலஸ்தி ரூபசிங்க மற்றும் சஞ்சிய ஆரியதாஸ் ஆகிய 3 சட்டத்தரணிகளுக்கு எதிராகவே இந்த ஊழல் புகார் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ரவீந்திர நிஷங்க குறித்த 3 சட்டத்தரணிகளும் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துபாய் சென்று அங்குள்ள 5 நட்சத்திர சொகுசு ஹோட்டலில் தங்கியிருந்து ஹரகட்டாவின் மனைவியை சந்தித்துள்ளனர். இவர்களின் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் ஹோட்டல் கட்டணங்கள் அனைத்தையும் ஹரகட்டாவின் மனைவியை கவனித்துள்ளதுடன் அங்கு வைத்து பெருந்தொகை பணம் லஞ்சமாக கைமாறியுள்ளது. இதற்கான உறுதியான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன என தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளின் கீழ் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய 3 சட்டத்தரணிகளையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உடனடியாக கைது செய்து இந்த சந்திப்பின் பின்னணியில் உள்ள முழுமையான உண்மைகளை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கொடூரமான கொலைகள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்றும் அவருக்கான தக்க தண்டனையை நீதிமன்றம் நிச்சயம் மிக விரைவில் வழங்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட பிள்ளையான் சிறைச்சாலை வாகனத்தில் கொண்டு செல்லப்படும் போது தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய் என ஊடகங்களிடம் கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆயுதங்களை பயன்படுத்தி நிகழ்த்தப்பட்ட கொடூரமான படுகொலைகளின் பின்னணியில் பிள்ளையான் இருந்துள்ளார் என்பது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளில் வெளிவந்துள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அதிகார பலத்தை பயன்படுத்தி இத்தனை காலம் மறைத்து வைத்திருந்த ரகசியங்கள் இப்போது நீதிமன்றத்தின் மூலம் அம்பலமாக தொடங்கியுள்ளன என்றும் சட்டத்தின் முன்னால் யாரும் தப்பிக்க முடியாது என்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக விரைவில் நீதி கிடைக்கும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கிழக்கு பாகிஸ்தானின் லாகூர் நகரில் உள்ள தனியார் பயிற்சி மையம் ஒன்றின் கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 4 முதல் 12 வயதிற்குட்பட்ட 14 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒரு ஆசிரியர் உட்பட 8 சிறுவர்கள் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பழமையான கட்டிடம் ஒன்றில் இயங்கி வந்த இந்த மையத்தின் தரம் குறைந்த கட்டுமானமே இந்த விபத்திற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. கட்டி முடிக்கப்படாத 2வது மாடியின் கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. இடிபாடுகளுக்கு அடியில் மேலும் பல சிறுவர்கள் சிக்கியிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மீட்பு குழுவினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஃபைசல் கம்ரான் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக பயிற்சி மையத்தின் உரிமையாளர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டெங்கு அல்லது வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தங்களை மருத்துவர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் வழங்கும் ஒரே தடவை உடனடி சிகிச்சைகள் உயிருக்கே ஆபத்தாக்க முடியலாம் என தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய் விக்ரம எச்சரித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் காய்ச்சலுக்கு பாராசிட்டமாலின் சரியான அளவுக்கு பதிலாக ஸ்டீராய்டுகளை கொடுத்து ஒரே தடவையில் காய்ச்சலை குணப்படுத்துவதாக கூறும் நபர்கள் குறித்து சுகாதார அமைச்சிற்கு உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இத்தகைய போலி சிகிச்சைகளால் தற்காலிகமாக காய்ச்சல் குறைந்தாலும் ஒருவருக்கு டெங்கு இருந்தால் அது பல்வேறு உட்புற சிக்கல்களை ஏற்படுத்தி மரணத்தை விளைவிக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். எனவே காய்ச்சல் ஏற்பட்ட 48 மணி நேரத்திற்குள் முழுமையான இரத்த பரிசோதனை செய்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற ஆபத்தான சிகிச்சைகளை அளிப்பவர்கள் குறித்து 0111666366 அல்லது 1999 அல்லது 1907 ஆகிய அவசர உதவி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் உள்ள மக்களில் சுமார் 40% இன்னும் வரி வலையமைப்பிற்குள் உள்வாங்கப்படவில்லை என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நாட்டிற்கு ஏற்படும் பண இழப்பு எவ்வளவு என்பது குறித்து இதுவரை துல்லியமான மதிப்பீடுகள் எதுவும் இல்லை என அத்திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் நந்தனகுமார குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் இதுவரை 12 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வரி செலுத்துவோர் அடையாள எண்களை பெற்றுக்கொண்டுள்ள அதேவேளை மேலும் 5 மில்லியன் மக்கள் அதனை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டு மக்களுக்கு வரிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக வரும் 6ஆம் தேதி முதல் வரி வாரம் ஆரம்பமாக உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது.